நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நீ இருக்க கூடாது. அப்புறம் நீ எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்க, இன்ஃபேக்ட் உதவி பண்ணிருக்க. 234 தொகுதியில எனக்கு யார் யார் எதிரிங்கன்னு நீ எலெக்ஷன் நிக்க வச்சு அடையாளம் காட்டியிருக்க. அவங்க மேல 234 கேஸ் தயாரா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துல அவங்க என்ன ஆவறாங்க பாரு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். மச்சான் நீ இங்கதான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? நான்சென்ஸ். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவள? யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத, பயப்படாத. முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத. என்னம்மா அவ்வளவு எதுக்குமா அவ்வளவு தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்த? ஐயா துணினா. துணியா? ஆமாண்ணா. என்ன துணி? புது துணியா? இல்லண்ணா, என்னோட பழைய துணி தான் இங்க துவைச்சிட்டு போலான்னு வந்தேண்ணா. என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி.